மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வளர்ச்சி பாதை குறித்து விளக்குகிறார் இக்கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் திருநாவுக்கரசு அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண்மையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வாழைக்கேற்ற ஊடுபயிர் சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஓடைப்பட்டி கிராம வேளாண்மையாளர் திரு ஏ சார்லஸ் அறிவழகன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் சர்க்கரை சோளம். இன்றைய தகவல் நேரத்தில் கத்தரியில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வாழை மரங்களை தகுந்த இடைவெளியில் நடவு செய்து ஊடு பயிர்களுக்கான சாகுபடி முறைகளை மேற்கொள்ளலாம். மேலும் இட தேவையையும் உர தேவையையும் குறைக்கும் வகையில் ஊடு பயிர்களை தேர்வு செய்து சாகுபடி செய்வதன் மூலம் கூடுதல் லாபம் அடையலாம். அந்த வகையில் வாழைக்கேற்ற ஊடுபயிர் சாகுபடி செய்து பயனடைந்த தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஓடைப்பட்டி கிராம வேளாண்மையாளர் திரு ஏ சார்லஸ் அறிவழகன் அவர்கள் தரும் செய்திகள். விவசாயங்களாக நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் போட்டு ரெடி பண்ணி நாங்கள் வாழை விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டு வாழை விவசாயம் பண்ணோம். நாங்கள் வாழை விவசாயம் ஆரம்பித்த நேரத்தில் இந்த பச்சை வாழை G9ங்கிறது வந்து ரொம்ப விலை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், நாளிப்பூவன்கிற வெரைட்டியும் நேந்திரங்கிற வெரைட்டியும் நாங்கள் சூஸ் பண்ணி பயிரிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மார்ஜினல் ப்ராஃபிட், எப்பயுமே ஓரளவு நார்மலான ப்ராஃபிட் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து பச்சை வாழையும் ஓரளவு எக்ஸ்போர்ட்டு வேல்யூ இருக்கிறதுனால இப்போ பச்சை வாழையும் கொஞ்சம் போட்டிருக்கோம். இதில் வந்து இப்போதைக்கு வாழையில் வந்து பார்த்திங்கன்னா வாழையை வளர்க்கக்கூடிய முறைகளில் வந்து
சிறு சிறு வேறுபாடுகள் உண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இயற்கை வழியிலையும் வாழையை வளர்க்கலாம். அதில் நிலத்தை ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே இயற்கை முறையிலையும் வாழையை நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த நூல் புழுக்களை அழிக்கிறதுக்குலேருந்து எல்லாத்துக்குமே இயற்கை முறையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த செவ்வந்தி பூக்களை வளர்க்குறாங்க. நார்மலாகவே மழை பெஞ்சு இந்த நேரத்தில் செவ்வந்தி பூக்களை வளர்க்கலாம். இல்லைன்னா வாழையில் ஊடு பயிராகவும் செவ்வந்தி பூக்களை வளர்க்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா நூல் புழுக்களை பூரா அழிச்சிருது. இயற்கை விவசாயத்துக்கும் இந்த மாதிரி செயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளுக்கும் சிறு சிறு வேறுபாடு உண்டு. ஆனால் இங்கே வந்து நாங்கள் செய்கிறதுல வந்து இயற்கை விவசாயமும் செயற்கை உரங்களையும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒருங்கிணைந்த ஒரு விவசாயத்தை தான் செஞ்சிட்ருக்கோம். இதுதான் இப்போதைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ வந்து இந்த பச்சை வாழையில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த கிழங்கு எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து குளோரிஃபைரிபாஸ் போன்ற ரசாயனங்களை கலந்து நடுறோம். அதன் மூலமாக அதில் உள்ள சிறு வண்டுக்கள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய நூல் புழுக்கள்லாம் அழிக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த வாழைக்கண்டுகளை நட்டதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம்னு பார்த்திங்கன்னா இடைசால் பயிர்களாக காராமணி, குத்தவரை, வெங்காயம், தக்காளி, பாவை, இந்த கீரை வகைகள் போன்ற அகத்திக்கீரை இதெல்லாம் நாங்கள் நடுறோம். இது மூலமாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த வாழையை வளர்க்குறதுக்கு தேவையான வருமானத்தோடு சேர்த்து இந்த நிலத்தினுடைய அங்ககத்தன்மையும் அதிகமாகுது. இப்போ நம்ம உதாரணமாக இந்த தட்டாம்பயிரை எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த தட்டாம்பயிரில் உள்ள அந்த வேர் முடிச்சுகளில் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஆகுது. அதன் மூலமாக அந்த வாழை வந்து நல்லா செழித்து வளர்கிறதுக்கான இயற்கையான உரமாகவும் அது அமைஞ்சிருது. மற்ற ஊடுபயிர்கள் நம்ம செய்யும்போது வெங்காயம் போன்ற ஊடுபயிர்கள் செய்யும் பொழுது அதுவும் சேர்ந்து நிலத்தில் உள்ள சத்துக்களை சேர்த்து எடுக்கிறதுனால வாழையினுடைய வளர்ச்சியும் கொஞ்சம் பாதிக்கப்படும். இருந்தாலும் அதில் வெங்காயமெல்லாம் ஒரு சில நேரங்களில் நல்ல விலை கிடச்சின்னா வெங்காயம் வந்து வாழையை காட்டிலையும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டாகவே ஆயிடுது. அது நம்ம ஒரு சில நேரங்களில் அது நல்லா அமைஞ்சிருது, ஒரு சில நேரங்களில் அந்த வெங்காயத்தோட பாதிப்புகளும் ஏற்பட்டுருது. வாழையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாளிப்பூவன் வாழையில் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பழங்களை அறுவடை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இலைகளையும் அறுவடை பண்ணலாம். இதன் மூலமாக நமக்கு டபுள் இன்கம் வரும். இப்போ பச்சை வாழை இதெல்லாம் எடுத்துட்டோம்னா இதில் இலைகள் அவ்வளோவா அறுவடை பண்ண முடியாது. இருந்தாலும் பச்சை வாழையில் வந்து வியாபாரிகளும் கொஞ்சம் போட்டி போட்டுக்கிட்டு மொத்தமாக நமக்கு காசு கொடுத்துட்டு வியாபாரிகள் வாங்குவாங்க. நாளிப்பூவன், நேந்திரம் இந்த மாதிரி வாழைகள் எடுத்துட்டோம்னா அதில் வந்து நம்மளோட பர்டன் ஆகும். நம்ம தான் அதை கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரிகள்கிட்ட கொண்டு போய் விற்கணும். இந்த மாதிரி ஒரு சில வேறுபாடுகள் உண்டு. தேனி மாவட்டத்தை பொறுத்தளவில் பச்சை வாழை தான் நல்லா சிறந்த அளவில் இருக்குது. வாழையில் இருக்கக்கூடிய இந்த ஊடு பயிர்களான காராமணி, குத்தவரை இதுகெல்லாம் வந்து இப்போ வாழையை வளர்க்குறதுக்கு தேவையான செலவினங்கள் போக இன்னும் வந்து ரொம்ப அதிகமான வருமானத்தை வந்து எங்களுக்கு கொடுக்குது. அதனால் வந்து இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் ஆகுது. வாழையிலையும் வந்து ஓரளவுக்கு ஒரு ஏக்கருக்கு 2 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வருது. மேலும் விவரங்கள் பெற திரு ஏ. சார்லஸ் அறிவழகன் அவர்களை 099952517373 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்து மண்ணில் உள்ள பூச்சிகளின் கூண்டு புழுக்களையும் களைகளையும் அழிக்கலாம். மண்ணில் ஈரத்தன்மையை பயன்படுத்தி பசுந்தாள் உரப்பயிர்களான தக்கை பூண்டு, சணப்பை மற்றும் கொழுஞ்சி போன்றவற்றை விதைக்கலாம். நெல் தரிசில் பயிரிடப்பட்ட பருத்தி மற்றும் இரவை உளுந்து பயிரில் அசுவினி இலைப்பேன், செம்பேன், தத்துப்பூச்சி மற்றும் வெள்ளை ஈ போன்றவற்றை கட்டுப்படுத்த அசாடிராக்டின் 0.03% 3 மில்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும். கோடை காலங்களில் கால்நடைகள் தீவனம் உட்கொள்ளும் அளவு குறையும் என்பதால் அமினோ அமிலங்கள், தாது உப்புக்கள் கலந்த கலவையை தீவனத்துடன் சேர்த்தல் வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் சர்க்கரை சோளம். சர்க்கரை சோளத்தின் சாகுபடி குறிப்புகளை காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் மற்றும் ரகங்கள். சித்திரை பட்டத்தில் SSV 84, RSS V9 ஆகியன பயிரிட ஏற்ற ரகங்களாகும். விதை அளவு
ஒரு ஹெக்டருக்கு 10 கிலோ விதைகள் தேவைப்படும். பயிரிட ஏற்ற இடைவெளி 15 சென்டிமீட்டருக்கு 15 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நடவு செய்ய வேண்டும். உரமிடல் ஒரு ஹெக்டருக்கு 12.5 டன் தொழு உரம் இட வேண்டும் மற்றும் 120 கிலோ தழைச்சத்து, 40 கிலோ மணிச்சத்து, 40 கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும். அறுவடை விதைத்த 100 முதல் 110வது நாட்களுக்குள் அறுவடை செய்யலாம். மகசூல் ஒரு ஹெக்டருக்கு 80 முதல் 100 டன் தட்டை மகசூல் மற்றும் 2639 லிட்டர் எத்தனால் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கத்தரியில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. கத்தரி சாகுபடியில் பூச்சி தாக்குதல் மூலம் தரமான காய்களை பெற முடியாமலும் அதிக செலவுகளாலும் பெரும் இழப்பு ஏற்பட்டு வருகின்றது. இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையை மேற்கொள்ளுதல் வேண்டும். கத்தரியில் குருத்து மற்றும் காய் துளைப்பானை கட்டுப்படுத்த முட்டை ஒட்டுண்ணியான ட்ரைகோகிராமா கைலோனிஸ் 1 ஹெக்டருக்கு 50,000 முட்டைகளை 4 முறை விட வேண்டும். மேலும் ரசாயன பூச்சிக்கொல்லியான டைமேத்தோயேட் 7 மில்லி மருந்தை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். கத்தரியில் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்த 2 மில்லி வேப்பெண்ணெய் கரைசலை 2 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். மேலும் மாவு பூச்சியின் சேதத்தை கட்டுப்படுத்த புரோபினோபாஸ் 50 EC 2 மில்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். குவிண்டாலுக்கு வரகு இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1586 ரூபாய்க்கும், விருத்தாச்சலத்தில் குறைந்தபட்சமாக 1762 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1836 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் மஞ்சள் ராஜபாளையத்தில் 1300 முதல் 1500 ரூபாய்க்கும், நெல் சூப்பர் பொன்னி அம்மூரில் 1572 முதல் 1652 ரூபாய்க்கும், கலவையில் 1715 முதல் 1766 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் கரூரில் 1600 முதல் 1800 ரூபாய்க்கும், லால்குடியில் 1490 முதல் 1640 ரூபாய்க்கும், நெல் PPD திண்டுக்கல்லில் 1650 முதல் 2100 ரூபாய்க்கும், கும்பகோணத்தில் 1970 முதல் 2130 ரூபாய்க்கும், நெல் கோ 43 வேலூரில் 1470 முதல் 1748 ரூபாய்க்கும், உசிலம்பட்டியில் 1600 முதல் 1700 ரூபாய்க்கும், பருத்தி MCU 5 நத்தத்தில் 4100 முதல் 4600 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் 3800 முதல் 4500 ரூபாய்க்கும், நல்லெண்ணெய் கடலூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 4899 ரூபாய்க்கும், திட்டக்குடியில் 5861 முதல் 7174 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு கோயம்புத்தூரில் 6000 முதல் 6309 ரூபாய்க்கும், சேலத்தில் 7150 முதல் 8350 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு ஆத்தூரில் 1008 முதல் 1064 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும்,
சுரைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் 1 5 ரூபாய்க்கும், தேங்காய் காய் 1 15 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சேனிக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 1 7 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 25 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 150 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், விரிச்சி பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் விலை நிலவரம். தர்மபுரியில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 533 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 380 ரூபாய்க்கும், சராசரியாக 513 ரூபாய்க்கும். சேலத்தில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 230 ரூபாய்க்கும். கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 490 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 361 ரூபாய்க்கும், சராசரியாக 440 ரூபாய்க்கும். ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 355 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பேசன் கச்சா பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3350 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3100 ரூபாய்க்கும், சராசரியாக 3255 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 27.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 29.1%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.3 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26.1%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 14.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 492.2 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 857 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம்.
அம்மா தானே நன்னே 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 தானே நானே. திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கால்நடைகளின் உற்பத்தி பெருக்கத்திலும் பராமரிப்பிலும் நவீன தொழில்நுட்பங்களை வழங்கி வருகிறது. மேலும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடைகளின் முக்கியத்துவம் பற்றியும் தீவன முறைகளை பற்றியும் பயிற்சிகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வளர்ச்சி பாதை குறித்து விளக்குகிறார் இக்கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் திருநாவுக்கரசு அவர்கள். திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் 2011ஆம் ஆண்டு தமிழக அரசின் ஆணையின்படி தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் 3வது உறுப்பு கல்லூரியாக அமைக்கப்பட்டது. இந்த கல்லூரி திருநெல்வேலியின் அருகிலுள்ள ராமையன்பட்டியில் சுமார் 139.21 ஏக்கரில் அனைத்து வசதிகளுடன் மிக அருமையாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி ஆகும். இங்கே இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு பட்டப்படிப்பிற்காக 2012-13ஆம் ஆண்டு முதல் 40 மாணவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் சேர்க்கப்பட்டு வந்தார்கள். பிறகு 2015-16ஆம் ஆண்டில் இந்த மாணவர்கள் 60ஆக உயர்த்தப்பட்டு சேர்க்கை நடைபெற்று வந்தது. ஆக மொத்தம் தற்பொழுது 210 மாணவ மாணவியர்கள் இப்பொழுது பயின்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே கால்நடை பொது சுகாதாரம் மற்றும் நோய் நிகழ்வியல், மேலும் கால்நடை மருந்தியல் மற்றும் நச்சுயிரியல், பிறகு கால்நடை உணவு பதப்படுத்தும் துறை, பிறகு கால்நடை விரிவாக்கத்துறை என மேலும் பல துறைகள் இந்த கல்லூரியில் ஆரம்பிக்கப்பட்டன. அதன் பிறகு இந்த கல்லூரியில் 5ஆம் வருடம், 4ஆம் வருடம், 5ஆம் வருடத்திற்கு தேவையான கால்நடை மருந்தியல் மற்றும் நச்சியல் துறை, பிறகு கால்நடை மருத்துவ சிகிச்சை துறை, கால்நடை அறுவை சிகிச்சை துறை, இது மட்டுமல்லாது கால்நடை ஈனியல் துறை போன்ற துறைகளும் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு வந்தன. இவற்றில் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டிய ஒன்று பயிற்றுவிக்கும் கால்நடை பண்ணை வளாகம். இந்த பயிற்றுவிக்கும் கால்நடை பண்ணை வளாகம் தற்பொழுது கறவை மாடுகள், குறிப்பாக பசுமாடு, எருமை மாடுகள், குதிரைகள், வெண்பன்றிகள், வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள், சப்பானிய காடை, கோழிகள், இது மாதிரி பலவிதமான கால்நடைகளை இங்கே கொண்டு இந்த கால்நடைகளை கொண்டு நேரடியாக மாணவர்களுக்கு கால்நடை உற்பத்தி மற்றும் பராமரிப்பு பற்றிய பயிற்சிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது. இந்த கால்நடை பண்ணை வளாகம் மாணவர்களுக்கு பயன்படுவதோடு மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் மற்ற பேராசிரியர்களுக்கும் ஒரு ஆராய்ச்சி களமாகவும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது இங்கே கால்நடை பயிற்றுவிக்கும் கால்நடை மருத்துவ சிகிச்சை வளாகம் ஒன்றும் இங்கே ராமையன்பட்டியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே வருகின்ற கால்நடைகளுக்கும் கோழிகளுக்கும் நோய் பற்றிய தன்மைகளை ஆராய்ந்து மிக சிறப்பாக நவீன சிகிச்சைகளை நாங்கள் இங்கே தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது இங்கே ஒரு நடமாடும் கால்நடை மருத்துவ நிலையமும் இங்கே இருக்கிறது. இந்த நடமாடும் கால்நடை மருத்துவ நிலையம் கிராமங்களுக்கு சென்று அங்கே தேவைப்படுகிற கால்நடை மருத்துவ பணிகளை மேற்கொண்டு பண்ணையாளர்களுக்கு மிக உதவிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் எங்கள் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி பயிர்ப்பிப்பது மட்டும் ஒரு செயலாக கருதி நடந்து கொண்டிருக்காமல் ஆராய்ச்சி திட்டங்களையும் பல்வேறு வகையான ஆராய்ச்சி திட்டங்களையும் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இக்கல்லூரியில் செயல்படுத்தப்பட்ட ஆராய்ச்சி திட்டங்கள் மூலம் கண்டறியப்பட்ட மற்றும் விவசாயிகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட உகந்த தொழில்நுட்பங்கள் சில இருக்கின்றன. குறிப்பாக ஒரு சிலவற்றை கூற வேண்டுமானால் சினை பிடிக்காத கறவை மாடுகளில் சினைப்பருவ ஒருங்கிணைப்பு,
தானுவாஸ் தாதுப்பு கலவை தொழில்நுட்பம், தானுவாஸ் ஸ்மார்ட் தாதுப்பு கலவை தொழில்நுட்பம், தானுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்து தொழில்நுட்பம், அதே மாதிரி அசோலாவை பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு திட்டம், ராணிக்கெட் நோய்க்கான குருணை தடுப்பு மருந்து போன்ற அனைத்து தொழில்நுட்பங்களையும் நாங்கள் இங்கே பண்ணையாளர்களுக்கு கொண்டு சென்று நாங்கள் பெருமை சேர்த்திருக்கிறோம். இக்கல்லூரியானது கால்நடை மற்றும் வேளாண் பெருமக்களுக்கு பல்வேறு வகையில் கால்நடை விரிவாக்க பணிகளை செயல்படுத்தி வருகிறது. அவையாவன கால்நடை வளர்ப்பில் அனைத்து வகையான சந்தேகங்களுக்கும் ஆலோசனை அளித்தல், பண்ணைகள் அமைக்க விரும்பும் பயனாளிகளுக்கு அவர்களின் விருப்பம், முதலீட்டுத் தொகை மற்றும் எவ்வகை கால்நடை பண்ணையை அவர்களுக்கு உரிய பொருத்தமான வகையில் அமைத்து கொடுப்பது, அதற்கான வரவு செலுத்து திட்டத்தை தயாரித்து கொடுத்தல் போன்ற சேவைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இதே மாதிரி தானுவாஸ் கிராம தத்தெடுப்பு திட்டம் என்று ஒன்று வைத்திருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்ட மானூர் வட்டத்தில் உள்ள களக்குடி மற்றும் துலுக்கர்குளம் ஆகிய கிராமங்கள் தானுவாஸ் கிராம தத்தெடுப்பு திட்டத்தின் கீழ் எங்கள் கல்லூரியினால் தத்தெடுக்கப்பட்டு பல்வேறு ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் திருநாவுக்கரசு அவர்களை 0462 23 36 345 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 22/5/2017 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தியின் மூலம் பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அழிச்சூர் கிராம வேளாண்மையாளர் ஜி சங்கர் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய தகவல் நேரத்தில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் இவ்வாண்டுக்கான இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான தகவல்கள் குறித்து இப்பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் சு.க. ஃபெலிக்ஸ் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இறைச்சி கோழிகளுக்கான தீவனம் மற்றும் தயாரிப்பு முறைகள் குறித்து நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தீவன உற்பத்தி துறை உதவி பேராசிரியர் டாக்டர் சி. கதிர்வேலன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி dd-agri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.